அற்புத கீர்த்தி வேண்டி, ஆனந்த வாழ்க்கை வேண்டி, நற்பொருள் துவிதல் வேண்டி, நலமெல்லாம் பெருக வேண்டி, கற்பக மூர்த்தியானை பொற்பதம் பணிந்து பாரீர் பொய்யில்லை கண்ட உண்மை. உலகெங்கு வாழும் நமது நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடர் தகவல் என்ற தலைப்பில் இப்பொழுது மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நட்சத்திர பொது பலனும், ஒவ்வொரு நட்சத்திர பாதத்தில் பிறந்தவர்களுக்கும் உங்கள் எதிர்கால பலன்களையும் இங்கே பதிவு செய்யப்படுகிறது. மக நட்சத்திர அதிபதி கிரகம் கேது. இந்த நட்சத்திரமான 4 பாதங்களும் சிம்ம ராசியிலே இடம்பெறும். இவர்களுக்கு ஆரம்ப தசை கேது தசையாகும். மகத்தில் பிறந்தவர்கள் ஜெகத்தை ஆழ்வார்கள் என்று சொல்வார்கள். அதற்காக எல்லோருமே ஜெகத்தை ஆழ்வார்களா என்று கேட்கப்படாது. இந்த ராசிக்கு யோகாதிபதி கிரகங்கள் நல்லபடியாக அமைந்து யோக தசைகள் நடைபெற்றால் ஜெகத்தை ஆளலாம். இப்போ இந்த கடகராசி அல்லது லக்கணத்திற்கு யோகாதிபதியான குரு விருச்சிகத்தில், மகரத்தில் அல்லது மீனத்தில் இருந்து, அதாவது உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் குரு ராசியை பார்க்கின்ற பொழுது ஒரு சிலருக்கு ராசியும் லக்கணமும் கடகராசியாக கடக லக்கணமாக அமைந்திருக்கும். அவர்களுக்கு மேற்சொன்ன அந்த யோகங்கள், சொன்ன நல்ல பலன்கள் நடைபெறலாம். எதற்கும் ஒரு அமைப்பு இருந்தால்தானே அந்த யோகத்தை அடைய முடியும். வாசுரதி கோள்கள் வாக்கினில் மறுவ, வாக்கோன் மீறிய பலமாய் ஆட்சி உச்சங்கள் மேவி நிற்கும் தேசரும் மரணம் மட்டும் பிசகாது பாக்கியங்கள் வேறது இல்லை என்றார் காலத்தை வென்ற மாதர் என்று சொன்ன மாதிரி கிரகங்கள் நல்ல மாதிரி அமைய வேண்டும். அப்போ மரணம் மட்டும் பிசகாது பாக்கியங்கள் அப்படின்னு இங்கே சொல்லப்படுறதில்ல. அப்படின்னா இவர்களின் உயிர் உள்ளவரை அந்த யோகம் இருக்கும். வாழ்நாள் பூராமும் அந்த மாதிரி ஒரு கிரக அமைப்பு இருந்தால் கண்டிப்பாக அந்த யோக பாக்கியத்தை இது மாதிரி ஜாதகர்கள் அனுபவிக்கத்தான் செய்வார்கள். சரி, இப்போது இந்த ராசிக்காரர்கள் இவர்கள் கலையார்வம் மிக்கவர்களாக இருப்பார்கள். சுற்றுப்பயணம் செய்ய விருப்பமுள்ளவராக, தனது சந்தோஷத்திற்கு தாராளமாக செலவு செய்யக்கூடிய மனமுள்ளவராக, இவர்கள் எப்பொழுதும் சோர்வு இல்லாதவர்களாக, அதிகமாக உறக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள். மடியை மடியா ஒழுகல், குடியை குடியா வேண்டுபவர் என்று வள்ளுவன் சொன்ன மாதிரி அந்த கருத்துக்கிணங்க இவர்கள் சோம்பலுக்கு ஒருபோதும் இடம் கொடுத்து விடாமல் எதிலும் முயற்சி உடையவராகவே நடந்து எப்பொழுதும் ஒரு சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை கொள்கையாக கொள்வார்கள். எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவார்கள். மக நட்சத்திரத்தின் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் சிறு வயதிலிருந்தே குடும்ப பொறுப்புகளை உணர்ந்து குடும்பத்தின் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் உழைக்கக்கூடியவராக இருப்பார்கள். உள்ளுவதெல்லாம் உயர்வு உள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நேர்த்து என்று இதே வள்ளுவன் சொன்ன மாதிரி, அதனால் திருமணத்திற்கு பிறகு எந்த செயலிலும் ஈடுபட்டாலும் உயர்வான செயலாகவே தேர்வு செய்து அக்கறையோடும் பொறுப்போடும் குடும்பத்தை நடத்துவார்கள். மற்றவர்களிடம் கூட அன்பாக பேசக்கூடியதும் நேசத்துடன் பழகக்கூடிய ஒரு நிலையும், குறிப்பாக விருந்தினர்களை அன்புடன் உபசரிப்பார்கள். அகனமர்ந்து செய்யால் உரையும் முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவானில் என்று வள்ளுவன் சொன்ன மாதிரி முகமலர்ச்சியோடு எதையும் உபசரிக்கக்கூடிய தன்மை இவர்களிடம் காணப்படும். எப்பொழுதுமே சிரித்த முகத்தோடு வீடு தேடி வரும் விருந்தினரை உபசரிப்பார்கள். சில நேரங்களில் இவர்கள் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக கூட இருக்கலாம். சிலர் வெளிப்படையாக எதையும் பேச மாட்டார்கள். ஒரு சில நேரங்களில் இவர்களை புரிந்து கொள்வது கடினம்தான். எதிலும் பற்றுதல் இருப்பதாக வெளியில் தெரியாது. வேலை செய்யும் இடத்தில் அதிக நாட்கள் ஒரே இடத்தில் நிரந்தரமாக இருப்பது கூட கஷ்டம்தான். தன்னுடைய கருத்துக்கு ஒத்துப்போகாதவர்களிடம் உறவுகள் நீடிக்காது. தர்க்கம் செய்வதில் வல்லவர்களாக இருப்பார்கள். அடுத்தவர்கள் சொல்லும் கருத்துக்களை கேட்டுக்கொண்டாலும் இவர்களின் யோசனைப்படி தான் எதையும் செய்ய முற்படுவார்கள். அது மற்றவர்களுக்கு இவருடைய செயல் தான் தோன்றித்தனமாக இருப்பதாக எண்ணிக்கொண்டு வேறு எதையும் மறுமுறை இவரிடம் எதுவும் சொல்ல விரும்ப மாட்டார்கள். ஆனால் எதையும் தெரிந்து கொண்டு இவர்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். எந்த ஒரு விஷயத்தையுமே அதையும் தெரிஞ்சுக்கிடுவாங்க. ஆனால் அதை பற்றி ஒரு பெரிய விஷயம் அவங்க நினைக்க போகிறது கிடையாது. அசால்ட்டாக நினச்சிடுவாங்க. மற்றவங்களுடைய நினைப்புகளையும் அவங்க இவர் மேலே காட்டக்கூடிய அந்த நிலைகளை ஒரு பெரியதாக பொருட்படுத்துறது கிடையாது. சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம், சொல்லிய வண்ணம் செயல் என்று வள்ளுவன் சொன்ன கருத்தை இவர் கண்டிப்பாக செயலாக்குவார். எப்படி சொல்லுகிறவர்கள் எதையும் சொல்லுவார்கள், அது ரொம்ப சுலபம். அதை செயல்படுத்துவதுதான் முக்கியம் அப்படின்னு நினைத்து இவர் தனக்குத்தானே நியாயப்படுத்திக்கிறார். இது மாதிரி இவருடைய நடைமுறை இருக்கும். ஆனால் பிறர் இவர்களை புகழ்ந்து பேசிவிட்டால் மனமகிழ்ந்து, அடேயப்பா அவர்களுக்கு ராச மரியாதை தான்,
இவர்களாக அவர்களுக்கு எதையும் உதவி செய்ய தயாராக இருப்பார்கள். அவர்களின் முக்கிய தேவைகளில் முன்னின்று பொறுப்புடன் செயல்படுவதற்குள்ள ஒரு மனம் கண்டிப்பாக இவருக்கு தாராளமாக செயல்படும். மகம் நட்சத்திரத்தின் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் சுய சிந்தனை பெற்றவர்கள். இதனால் செயல்திறனில் தனக்கு நிகர் தானேதான் என்று நினைத்து செயல்படுவார்கள். தவமும் தவமுடையார்க்கு ஆகும், அவம் அதனை மற்றையவர் மேற்கொள்வது, அதாவது நன்மையால் நன்மையடையலாம் என்பது போல் நல்ல முயற்சியுடன் எதையும் செய்தால் இறைவனை இவர்கள் முன் வரலாம் என்ற அடிப்படையில் தான் தனது நம்பிக்கையோடு செயல்படுவார்கள். பொருளாதாரம் உயர்வுள்ளவரால் கூட இவர்கள் ஒரு முன்னேற்றத்தில் இருக்கக்கூடிய திகழ்வார்கள். போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறக்கூடியவராக இருப்பார்கள். கற்ற கல்விக்கு தகுந்தவாறு தகுதியை உயர்த்து கொள்வதால் வீடு மனை காலி இடங்கள் போன்றவற்றை உருவாக்கி கொள்ளும் ஆற்றல் பெற்றவர்களாகவும் இருப்பார்கள். சிலர் கூட்டு தொழிலில் முன்னேற்றம் காணலாம். தாய் தந்தை உதவிகளும் பூர்வீக சொத்துக்களும் ஒரு சிலருக்கு அமைப்பு ஏற்படும். இவர்கள் சகோதர சகோதரிடம் அனுசரித்து போனால் நற்பெயர் கிடைக்கலாம். அழகும் ஆடம்பரமும் உள்ள பெண்ணாக மனைவியாக வரலாம். அவர்களுக்கு முடியெல்லாம் கூட நல்ல கருப்பாக சுருள் முடியாக இருக்கலாம். அதாவது வரக்கூடிய மனைவிக்கு அந்த மாதிரி ஒரு அழகான பெண்ணை தேர்ந்தெடுப்பார்கள். பிள்ளைகளால் பெரிய உதவிகளை பெற முடியாது. அதனால் கடைசி காலத்திற்கு உங்களுக்கு தேவையானதை சேர்த்து வைத்து கொள்ளுங்கள். பொருளாருக்கு இன்பம் இல்லை, புண்ணியம் இல்லை, என்றும் அருவிய கீர்த்தி இல்லை, மைந்தருள் பெருமை இல்லை, கருதிய கர்மம் இல்லை, கதிபெற வழியும் இல்லை, பெருநிலம் மீது சஞ்சார பிரதமாய் திரிவதானே என்று சொன்ன மாதிரி பணங்காசு இல்லைனாக்க, அதாவது பெற்ற பிள்ளையாக இருந்தாலும் சரி மற்றவங்களாலும் சரி மதிக்க மாட்டாங்க. இந்த பரந்த விரிந்த பூமியில் நடைபணமாகத்தான் இருக்க வேண்டியிருக்கும். அதனால் உங்களுடைய திறமைகள் இருக்கிற பொழுது, நீங்கள் சம்பாதிக்கிற பொழுது, நீங்கள் உங்களுக்கு கடைசி காலத்தில் கண்டிப்பாக பொருளாதாரத்தை சேர்த்து வைக்கணும். அப்படிங்கிறதான் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். பிள்ளைகளை நம்ப வேண்டாம். தொழில் பொதுவாக பூர்வீக தொழிலாக அமையலாம். அது பூர்வீகத்தில் என்ன பரம்பரையாக நீங்கள் செய்து வந்தார்களோ, உங்களுடைய தகப்பனார் பாட்டனார் அந்த மாதிரி தொழில்கள்லாம் கூட உங்களுக்கு அமையும். மற்றபடி செய்தித்துறை, பத்திரிகை, கைவினைப் பொருள்கள் உற்பத்தி, வானொலி, தொலைக்காட்சி, ஆசிரியர், மேனேஜர், சூப்பர்வைசர், சிலர் வியாபாரத்திலும் கூட சொந்த தொழிலும் செய்யலாம். மகம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் புத்திசாலித்தனமாக பேசுவார்கள். கடைசியில் காரியத்தில் கோட்டை விட்டுவிடுவாங்க. இவர்களின் பேச்சும் செயலும் பிறருக்கு கொஞ்சம் கூட பிடிக்காத நிலை இருக்கும். சினமெனும் சேர்ந்தாரை கொல்லி இனமெனும் ஏமம் புனையச் சுடும் என்று வள்ளுவன் சொன்ன மாதிரி, அதாவது கோபமும் விவேகமில்லாத வேகமும் நெருப்பை விட மோசமானது என்று சொன்னான் இல்லையா, அது மாதிரி தான் சொல்லப்படுகிறது. அதனால் எதையும் யோசித்து பொறுமையோடு யாரிடம் பேசினால் வாழ்க்கையில் முன்னேறலாம். அதேபோல் உறவினர்கள் கூட பிறந்தவர்கள் உங்கள் குடும்பத்தில் ஆணாக இருந்தால் மனைவியிடமும், பெண்ணாக இருந்தால் கணவனிடமும் அனுசரித்து போவது நல்லது. இல்லை என்றால் விரோதங்களால் வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதேபோல் வீடு மனை பூமி இது போன்றவைகளில் நம்பிக்கை மோசம் ஏற்படலாம். இந்த விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பது அவசியமாகும். மேலும் வாழ்க்கை துணையால் பிரச்சனைகளும் வரலாம். வேறு பெண்கள் தலையீடு காரணமாக குடும்ப பிரச்சனைகள் வரலாம். அதனால் எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப அவசியம். அதாவது இந்த 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள். ஆனால் உங்களுக்கு பிள்ளைகளால் பெருமையும் பிற்காலத்தில் ஆதாயமும் அவர்களால் உதவியும் பெறலாம். அதாவது இந்த 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு தான் பிள்ளைகளால் ஆதாயம் இருக்காது. இந்த 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பிள்ளைங்களால் உதவியெல்லாம் பிற்காலத்தில் உதவிகரமாக இருப்பாங்க. உங்களுக்கும் தாய் தந்தை சொத்துக்கள் மூலமாக பூர்வீக மூதாதையர்கள் சொத்துக்கள் கூட கிடைக்க வாய்ப்பு இருப்பதால் வாழ்க்கையில் வளம் பெறலாம். அதாவது தாய் தந்தை பூர்வீக சொத்துக்கள், மூதாதையர்கள் சொத்துக்கள் இதெல்லாம் கிடைக்கிறதுலாம் கூட உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த அதிர்ஷ்டமெல்லாம் பெற்ற இந்த 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்க இருப்பாங்க. இவர்களுக்கு தொழில் எதுவென்றால் வாசனை திரவியம், அதாவது வாகனத்துறை, இசை, நாடகம், நாட்டியம், சினிமா போன்றவைகளும். அரசு உயர் பதவிகளில் சிலர் இருக்கலாம். மற்ற பொதுப்பணித்துறை, மருத்துவம், உருக்காலை, நிலவளம் போன்றவைகளில் தொழில் அல்லது வேலைவாய்ப்பு இருக்கலாம். மகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள். இவர்கள் சிறு வயதிலிருந்தே குடும்ப பொறுப்பை சுமப்பவராக இருப்பார்கள். குடும்ப உறவுகளில் அக்கறையோடு பற்றும் பாசம் உள்ளவராக, பொறுப்போடு எதிலும் செயல்படக்கூடியவராக கூட இருக்கலாம். திருமணத்திற்கு பிறகும் தனது குடும்ப வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அயராது உழைப்பார்கள். மற்றவர்களுடன் எப்பொழுதும் சிரித்த முகத்துடனே பேசுவதும் அன்புடன் உபசரிப்பதும் இவர்களின் குணமாகும்.
அகனமர்ந்து செய்யால் உரையும் முகனமர்ந்து நல்வருந்து ஓம்புவான் என்று சொன்னான் இல்லையா, அது மாதிரி விருந்தினரை முகமலர்ச்சியோடு கூட வரவேற்று விருந்தளிப்பார்கள். ஆனால் வெகு சீக்கிரத்தில் உணர்ச்சி வசப்படக்கூடியவராக இருப்பார்கள். மனதில் உள்ளதை வெளிப்படையாக பேச மாட்டார்கள். இவர்களை யாராக இருந்தாலும் புரிந்து கொள்ள முடியாது. எதிலும் அதிக பற்றும் காட்ட மாட்டார்கள். வம்பு பேசுவதில் வல்லவர்கள். அடுத்தவர்கள் எல்லாருமே இவர்கள் பேச்சை கேட்க வேண்டும் என்று நினைப்பார்கள். ஆனால் இவர்கள் யாருடைய பேச்சையும் கேட்க மாட்டார்கள். காரணம், மகம் 4ஆம் பாதம் என்பது அம்சத்தில் கடகத்தில் சந்திரன் தன்னுடைய வீட்டில் இடம்பெறும். அதனால் இவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள். நமது நேயர்கள் வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.